ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பெர்ஃபெக்ட் ரவுண்டோட 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனா பொண்ணு அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே டக்குன்னு மயக்கம் போட்டு விழ மணமகனுக்கு எப்படி இருக்கும், துடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கதையோட ஆரம்பத்துல அவ மயக்கம் போட்டு கிடக்குறா. ஆனா பல்ஸ் இறங்கிட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்ல அப்படியே துடிச்சு போயிடுறான். ஹிஜோன்னு எழுப்பி பார்க்க அவளுக்கு சுத்தமா சுயநினைவு திரும்பவே இல்ல. நீ டக்குன்னு எழுந்து அரசவை மருத்துவரை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவனோட கண் அப்படியே ரெட் கலர்ல மாறுது. யாரையும் கூப்பிட வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயை கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கட்டளையை பிறப்பிச்சுட்டு அப்படியே நெருப்பு மாதிரி அவனோட கண்ணெல்லாம் மாறுது. இந்த விஷயத்த முதல்ல பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறான். இந்த பக்கம் அவளை அப்படியே பூ மாதிரி தாங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு சுத்தமா சுயநினைவே திரும்பல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கையில தூக்கிட்டு ஓடுவான் பாருங்க. ஊர் உலகமே பரபரப்பா பத்தி தான் பேச ஆரம்பிக்குது. மீடியால இருந்து எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவளுக்கு சுத்தமா சுயநினைவு திரும்பல. கார் இப்போ ஹாஸ்பிட்டல் நோக்கி கிளம்புது. இங்க நடக்கிற விஷயங்களை மகாராணியோட அண்ணனும் பாக்குறாரு. அடுத்த சீன்ல இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சு குதிச்சு எழறான். இப்ப உடனே பிராட்காஸ்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க, அரசவை காவலர்களை அதிகப்படுத்தி உடனே தரவா செக் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கையே நடுங்க ஆரம்பிக்குது. அவளுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு ஊர் உலகமே பரபரப்பா இருக்க இங்க இவள ஐசியூக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. இவனால தாங்க முடியாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். உள்ள போனவளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறாங்க. ஆனா சுத்தமா பல்ஸே இல்ல, இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேற வழியே இல்ல. உள்ள கொண்டுட்டு போய் இன்டென்ஸா அவளை செக் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனோட மனசு அப்படி நொறுங்கி போதுங்க. அதுக்கப்புறம் ஐசியோட ரூமையும் மூடிடுறாங்க. இந்த பக்கம் டூஹைஜனுக்கு சம கோவம் வந்து அவ கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன சாப்பிட்டா, யாரு சாப்பாடு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்க அவங்க ஒண்ணுமே சாப்பிடல, காலையில பசிக்கவே இல்லை, எனக்கு ஆப்பிள் போதும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூவர்ட் சொல்ல அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டா, வேற என்ன சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த பணிப்பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தி மட்டும் ரொம்ப பயந்து போய் ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இப்ப ஹீரோயினுக்கு எல்லா டெஸ்டையும் முடிச்சிட்டாங்க. வந்து இவளுக்கு பயங்கரமான பாய்சன் உடம்புல ரத்தத்துல கலந்து இருக்கு, அதை பிரிச்சு எடுக்க முடியாது. இப்போதைக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பிரின்சஸால திரும்ப கண்முழிக்க முடியும், ஆனா ரத்தத்துல இருக்க பாய்சனை நீக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பாவும் வந்துடுறாரு. வந்தவர் நேரா ஹீரோவை பொழிச்சுன்னு ஒரு அறை. அவ்வளவுதான், என்னடா பாத்துக்கிற லட்சணம், எனக்கு நல்லா தெரியும் நீ உன்னையே காப்பாத்திக்க தெரியாதவன், எப்படி என் பொண்ணை காப்பாத்திப்ப அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நான் பின்னாடி திட்ட அதை பார்த்துட்டு காட்ஸ் எல்லாம் அப்படி கிட்டக்க வருவாங்க. யாரையும் கிட்டக்க வராதீங்க, அவருக்கு உரிமை இருக்கு என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டருக்கு செம்ம கட்டுப்பு. என்னாச்சுன்னு பரபரப்பா ஓடி வந்தவன் எங்க இயான், எங்க கிராண்ட் பிரின்ஸ், நான் இப்பவே பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிராண்ட் பிரின்ஸும் அந்த இடத்துக்கு வர இவனும் கண்ணா பின்னான்னு திட்டிறான். எனக்கு நல்லா தெரியும் உன்னால அவளை பார்த்துக்க முடியாதுன்னு தெரியும், அதனாலதான் இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா நீ என்ன கேள்வி கேட்டு சந்தேகம் எல்லாம் பட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னால அவளை பார்த்துக்க முடியாதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னால ஏன் மனைவிய கண்டிப்பா நல்லா பார்த்துக்க முடியும், ஆனா இதுக்கு காரணமானவங்களை மட்டும் நான் விட்டுடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர வெறியில சொல்றான். இந்த பக்கம் மகாராணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன் அரசவையில இருக்கிற காவலாளிகள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பத்தாதா அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்ல அதெல்லாம் பத்தாது, வெளியில இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படி எப்படி ஒரு அரண்மனைக்குள்ள மத்தவங்களை அனுமதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல இல்ல இது மணமேடையில நடந்த பப்ளிக் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அதனால எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, உள்ள போலீஸ் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்து இப்ப பிரஸ் மீட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் தானே போய் பேசணும், மீடியால இருந்து பெரிய பெரிய அதிபர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, எப்படி இதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க எங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி இது வரைக்கும் தெரியல, பட் யார் மேலேயும் சந்தேகம் வர மாதிரி இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா தரவா இந்த இன்வெஸ்டிகேஷனை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடிவுல யாரு குற்றவாளியோ அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான பிரஸ் மீட்டை இவன் கொடுத்துட்டு இருக்கான். இது ஊர் உலகமே பார்த்துட்டு இருக்கு. சோ அதனால அவளை சார்ந்தவங்க, அவ கூட இருந்தவங்க, அவளோட காவலாளிகள் முதற்கொண்டு வேலையாட்கள் முதற்கொண்டு ஒவ்வொருத்தரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுல மெயினா ஒருத்தி பயந்துகிட்டே இருந்தால அவ மட்டும் ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பெட்ல இருக்கும் போது சாய்ல இருந்து அண்ணா அண்ணி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒண்ணு ஆச்சே, ஆனா அரசவையோட விஷயத்துல இந்த அளவுக்கு இப்படி கேர்லெஸ்ஸா இருந்திருக்க முடியும், இப்ப அரசாங்கத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட உடம்பு லைட்டா ஷேக் ஆகுது. அன்னிக்கறி பார்த்துட்டு ஐயோ உடம்பு ஆடுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப சுயநினைவுக்கு திரும்பிட்டா அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்துல நின்னு சாங்னு எழுப்புறாங்க. அந்த நேரத்துல கண்ணை முழிச்சு எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ராயல் ஹைனஸ் எழுந்துட்டாங்களாம் அப்படிங்கிற விஷயத்த டூஹைஜன் மிஸ் ஜாய் கிட்ட சொல்ல இந்த விஷயத்த கிராண்ட் பிரின்ஸ்க்கு சொல்றதுக்கு ஓடுறாங்க. ஆனா இப்ப கிராண்ட் பிரின்ஸோ உங்க அம்மா அப்பா கல்லறையில நின்னுக்கிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல முதல் முறையா அவங்க அண்ணனோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இது லூசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி விளையாண்டு இருப்பான் இல்லையா, கிரவுன் பிரின்ஸோட ட்ரெஸ்ஸ நீ போடவே கூடாது, அந்த உடைய கிண்டல் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அப்ப கோவப்பட்டு இவனை அரைஞ்சிருப்பாரு. அப்ப அரைஞ்சார இப்ப ஹீரோயினோட அப்பா அரைஞ்சிருக்காரு. சோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணி என்னால அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சே.
இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சோய் வந்து அவங்க பொழைச்சிட்டாங்களா கண்ணு முடிச்சிட்டாங்களா அப்படின்ற வார்த்தை சொன்ன உடனே தலை தெறிக்க ஓடி வராங்க. இங்க மெதுவா போங்க கிராண்ட் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி மிஸ் சோயும் கத்துறாங்க. இவன் ஓடி வந்த ஸ்பீட்ல அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஹீரோயினோட முன்னாடி நிக்க அவ எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஓடி வந்தவன் டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு இந்த மன்னிச்சிரு உன்னை காக்க முடியல, நான் ஒரு நல்ல காவலனா உன்னை இருந்து பாத்துக்கணும், யார் உனக்கு இப்படி பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவகிட்ட புலம்புறான். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, இப்ப கூட்டிட்டு வந்து செக் பண்ணும் போது உங்களோட உடம்புல நஞ்சு கலந்துருக்கு. என்னது பாய்சன் கலந்துட்டாங்களா, யார் அதை பண்ணது அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க இவன் அப்படியே அழவே தொடங்கிட்டாங்க. கட்டி அணைச்சுக்கிட்டு அப்படியே அவனுக்குள்ள ஒரு நடுக்கம், எங்க இறந்து போயிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா இப்ப கண் முழிச்சிருக்கா ஆனா உடம்புல இன்னும் பாய்சன் இருக்கு. இவன் இப்படி பயந்து நடுங்கி அழறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டரும் வரான். இப்ப இன்வெஸ்டிகேஷன் டீம் இவளை சார்ந்தவங்க எல்லாரையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இன்க்ளூடிங் கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு கிராண்ட் பிரின்ஸை கூட்டிட்டு போகும்போது சாய் நீ மட்டும் எங்கேயும் போக கூடாது, அவ கூடவே இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் அவளை விட்டு நகரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக போறான். அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டாக்ஸிக்கா அப்படியாப்பட்ட பாய்சனை உடம்புல கலந்துச்சு, அதை யாரு கலந்துருப்பாங்க, எனக்கு என்னமோ இது வேணுக்கும்னே நடந்த மாதிரி தான் இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கான ட்ரீட்மெண்ட் உனக்கான பாதுகாப்பு எல்லாமே உயர்த்தப்படும், குற்றவாளி யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், நீ இந்த தலைவலி வயிற்று வலி இதுக்கெல்லாம் பில்ஸ் எடுத்துக்கிறதா டோஹேஜ்னு சொல்லியிருந்தாங்க, அப்போ கேஷுவலா நீ டெய்லி எடுத்துக்கிற பில்ஸ்ல ஏதாவது டோஸ் அதிகமா எடுத்துக்கிட்டியா, ஏன்னா நீ சரியா தூங்குறது இல்லைன்னு உன் கூட இருந்த பணிப்பெண்கள்ல இருந்து காவலாளிகள் வரையும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்துல ராயல் ஹைனஸ் எடுத்துக்கிற மாத்திரையெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸ் உட்கார வச்சு சிபிஐ கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. என்னாச்சு, எப்படி உங்களுக்குள்ள பழக்கம், ஏதாவது அலர்ஜி சாப்பிட்ற மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா, அந்த மாத்திரையை அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, ஏன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட்ல டியாக்சின் டாக்ஸிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல என்னோட டேப்லெட்ஸ் என்னோட மெடிசின்ஸ் எல்லாம் வேணா செக் பண்ணி பாருங்க, அதுல அந்த மாதிரியான எந்த ஒரு டாக்ஸிசிட்டியும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் ஹீரோயின் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆமால நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆக்சுவலா இந்த பாய்சன் எனக்கு வைக்கப்பட்டது கிடையாது, இது கிராண்ட் பிரின்ஸுக்கு வைக்கப்பட்டது. எப்படின்னா நான் அரண்மனைக்குள்ள போகும்போது கல்யாண சடங்குக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் என்ன தட்டி விட்டுருச்சு, அதனால நான் டேபிள் மேல லைட்டா விழுந்துட்டேன். அந்த நேரத்துல நாங்க வைன் சாப்பிடறதுக்காக வைக்கப்பட்ட 2 கப் இருந்துச்சு, அது இடம் மாறிச்சு, அவரோடது என்னோட சைடும் என்னோடது அவரோட சைடுக்கும் மாறிடுச்சு. அப்ப விஷத்தை உணவுல கலக்கல அந்த கப்புல தடவி வச்சிருந்திருக்காங்க, அதுக்கு காரணம் ஹிஜுவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு டவுட் வந்து அவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதற ஆரம்பிக்கிறா. டக்குன்னு பிரைம் மினிஸ்டர் எழுந்து இங்க பாரு உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, பதறக்கூடாது, கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சு யாருன்றத பார்க்காம விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆசுவாசப்படுறான். இவ டக்குன்னு வெளியில வந்து இப்பவே கிராண்ட் பிரின்ஸை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு நீங்க உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சோய் அனுப்பி வைக்க அப்ப பிரைம் மினிஸ்டரும் நான் போறேன் உனக்காக நான் போறேன், ராயல் ஹைனஸ் எங்க இருக்காரோ அவரை நான் பார்த்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்ப இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸ பயங்கரமா கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஏதோ அவனோட ஒய்ஃபுக்கு அவனே மருந்து கொடுத்துட்ட மாதிரி ஒரு டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பாருங்களேன், மதர் குயின் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கேஷுவலா மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. இந்த காரியத்தை பண்ணது மதர் குயின் விசப்பூச்சியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அந்த நேரத்துல அவங்களோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து இப்போ கிராண்ட் பிரின்ஸ் புதுசா ஒரு அறிக்கையை விட்டுருக்கான், அவனுக்கு மிஸ்டர் ஜுங் மேல சந்தேகமா இருக்கிறதா தெரிவிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கான பாதுகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா ஏதோ மதர் குயின் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து இப்போ கிராண்ட் பிரின்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க மெடிசினோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோயின் உடம்புல கலந்த விஷத்தோட அது ஒத்து போகலங்க. அவர் அந்த ரிப்போர்ட் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸும் வராரு. இப்ப உன்னோட இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நேரா அரண்மனைக்கு போலாம், என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்னை மட்டும் எதுக்கு அரண்மனைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க, நான் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் கிராண்ட் பிரின்ஸ் அனுப்பி வைக்க இந்த பக்கம் சோய் என்னாச்சு ஏதாச்சு அவங்க எப்படி இருக்காங்க நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு கூடவே நடந்து வர நமக்கு தேவையானது அவளை பாதுகாக்க ஒரு கோட்டையே எழுப்பணும், அந்த அளவுக்கு செக்யூரிட்டியை பலப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோயும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் கூகுள்ல பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் தூங்காம அப்படின்ற மாதிரி கேட்க நான் தூங்கல, இந்த பாய்சனை எப்படி கலந்தாங்க அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அவரு கிளம்பிட்டாரு, நான் இப்ப அரண்மனையில இருக்கேன், நீ சேஃப்டியா தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன்ல இவளை பாக்குறதுக்கு அவங்க அண்ணி வந்த கார்ல இறங்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் டாக்டர் சோய் 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அண்ணி வந்து இப்ப ஹெல்த் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க ஏன் வந்தீங்க அண்ணி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அப்பதான் அனுப்பி வச்சாரு, அவன் கூட நானும் இருந்தா பெஸ்ட்னு தோணுச்சு, ரெடி சோய் மட்டும் தானே இருக்காங்க, ஒரு பொண்ணு உன் கூட இருந்தா
நல்லது தானே அப்படின்ற மாதிரி இவங்களும் உட்காந்துக்கிறாங்க. அவங்க இருந்தாலே சுத்தமா ஹீரோயினுக்கு பிடிக்காது. நான் பாட்டில் தனியாக ட்ரீட்மெண்ட் கூட இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சுத்தமாக தெரியலையே அப்படின்ட்டு அன்னிக்கிட்ட காம்பாக்ட் பவுடரை வாங்கி லிப்ஸ்டிக் மேலே காம்பாக்டாக அடிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கொஞ்சம் சோகமாக பப்ளிக் முன்னாடி தெரிஞ்சா தானே இன்னும் கொஞ்சம் சிம்பத்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்படி போடக்கூடாது இப்படி போடணும்ட்டு அவங்க வேற ஒன்றுமே புரியாமல் இந்த மேக்கப் பண்ணுறது, பியூட்டிஷியன் வேலை பார்க்கறது இதுலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில் வர போகிறாங்க. பப்ளிக் அண்ட் மீடியா உங்களை பார்த்து ஒரு சிம்பத்தியா ஆர்டிக்கல் எழுதணும் இல்லையா, அதுக்காகவே சோ ஹீரோயினை அன்னிக்காரி வெளியில கூட்டிட்டு வரும்போது பப்ளிக் அப்படியே சுத்தி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல அப்படியே இருமியெல்லாம் காமிச்சு சீனை போட்டுட்டு அப்படியே காரு கிட்ட வந்து முடிய அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டைலான போஸ கொடுத்துட்டு அப்படியே சோகமா இருக்க மாதிரி ரொம்ப சிக்கா இருக்க மாதிரியான சீன் எல்லாம் போட்டுட்டு கார்ல ஏறுவாங்க. இவங்க அப்படி போஸ் கொடுத்துட்டு கஷ்டப்படுற மாதிரியான சீன் எல்லாம் பப்ளிக்ல வந்தா ஊர் மக்களே பார்த்து சிச்சோ இப்படி ஆச்சு, இவ்வளோ உடம்பு சரியில்லாம போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இன்னும் சிம்பத்தியா பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா. அதெல்லாம் இவங்க ஐடியா பண்ண மாதிரியே ஊர் உலகமே பாக்குது. இத மதர் குயினும் பாக்குறாங்க. அந்த ஆர்டிக்கல்ல இப்ப பிரின்சஸ் உடல்நிலை சரியில்லாம போச்சு, குயினோட உடல்நிலை சரியில்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆர்டிக்கல் எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு இவளுக்குள்ள ஒரு சிரிப்பே வருது. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் லேடியும் வரா. கையில ஒரு ஃபைல் இருக்கு. ராயல் செக்ரட்டரியேட் மந்த்லி அபிஷியல் ஷெட்யூல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுல கிராண்ட் பிரின்ஸ்க்கு என்னென்ன வேலை எல்லாம் கொடுத்தாங்களோ அந்த வேலையும் அடக்கம். அதை இப்ப நீங்க பாக்குற மாதிரி வருது. ஏன்னா அவரு இப்போ ஒய்ஃப்காக ஹாஸ்பிட்டலும் கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்காக. சோ நீங்க அந்த பொறுப்பை எடுத்து அதை செவனே செய்யணும்ட்டு எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன். ஆமா, நான் அவனோட அண்ணிங்கிறத ப்ரூவ் பண்ணும் இல்லையா. அது மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் வகையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒற்றுமையா இருக்கோன்றது மத்தவங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு ஃபைல வாங்கிட்டு ஒரு விஷத்தனமான சிரிப்பு சிரிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அரண்மனையில காட்டுறாங்க. அந்த இடத்துல கிராண்ட் பிரின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து மீட் பண்ண வந்திருக்காரு. அவரு உங்களோட பணி சுமைகள் எல்லாம் குயின் ஏத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் நீங்க பிஸியா இருக்கும் போது பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு கூட ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு மெஜிஸ்ட்ரியை விசாரிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல மெஜிஸ்ட்ரியை விசாரிக்க கூடாது, அவர் இந்த நாட்டோட அரசர், மத்தபடி எல்லாரையும் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் சொல்லிடுறான். இந்த பக்கம் மெஜிஸ்ட்ரியை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்க்க வந்த உடனே, ஆண்டி எப்படி இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடி வருது. அவங்கள பார்த்தோன்னே ஒரு வித சந்தோஷம். ஏ எனக்காக நீ கவலைப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாமா நான் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க, யார் இது மாதிரி பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க தண்டனை நான் வழங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா இன்வெஸ்டிகேஷன் அதிகப்படுத்தி இருக்கீங்களா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க மயக்கம் போட்டு விழுந்ததுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் மயக்கம் போட்டெல்லாம் விழல, என்னை யாரும் தள்ளி விட்டுட்டாங்க, அதனால நான் கீழே விழுந்துட்டேன். மிஸ்டர் சாய் உங்களை கூட இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க இல்லையா. என்னது? ஆமாமா என்ன கூட கேட்டாங்க, யாரு குயினை தள்ளி விட்டதுன்ட்டு. என்னையும் கேட்டாங்க, கோர்ட் லேடி சோயையும் கேட்டாங்க, ஏன் இவங்க அண்ணிய கூட கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்க, ஓ அவங்களை தள்ளி விட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குது. ஆனா சோயை பார்த்து, நீங்க கொஞ்சம் வளர்ற மாதிரி இருக்க, நீங்க டம்ப் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கிராண்ட் பிரின்ஸும் வரான். அங்கிள் அப்படின்ட்டு மெஜிஸ்ட்ரி ஓடி வர, இன்னும் கிராண்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க வந்தவ அப்படின்னு நின்னுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் நோட் பண்ண கிராண்ட் பிரின்ஸ், யுவர் மெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த குழந்தையே சிரிக்குது. அங்க கட் பண்ணி நம்ம டூ ஹைஜூன் அரண்மனைக்குள்ள நுழையிற மாதிரி இருக்குங்க. நுழைஞ்ச உடனே ஒரு $1 எடுத்து போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யாரு தப்பு பண்ணதுன்னு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அப்படியே அவ வரும்போது சோயும் ஹீரோயினோட அண்ணியும் ஆப்போசிட்ல வராங்க. கிராண்ட் பிரின்ஸ் எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க, அவங்க இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க ரெண்டு பேருமே ஹீரோயின் கூட இருந்த டிஸ்சார்ஜ் ஆற வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இவ வணக்கம் சொல்றா. அடுத்த சீன்ல அரண்மனையிலே வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மிஸ் சோ கிட்ட, இங்க பாருங்க இந்த இடத்துக்கு டூ வரலாம், சோய் வரலாம், மத்தபடி வேற யாரும் வரக்கூடாது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே வரலாம், ஆனா வேற ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். சரி இவ சரியா தூங்குறது இல்லன்னு ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கண்டிஷனா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையான்னு அவன் பதற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோவுக்கு அந்த தனியா பேசணுங்கிற வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப எக்கோவா கேட்டுட்டு இருக்கு. என்ன சொன்ன, தனியா பேசணுமா, எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி உடனே எல்லாரையும் வெளியில அனுப்ப, அவ்வளவுதான் சோய்க்கு ஒரே சிரிப்பு. டக்குன்னு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க. ஆனா சோய் வெளியில போயிட்டு புதுமண தம்பதிகள் தனியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அங்க இந்த கிழமை இந்த பக்கம் ஹீரோயினுக்கு செம்ம டயர்ட் போல இருக்கு. அப்படியே கட்டில சாஞ்சிடறா. என்னாச்சு உனக்கு டயர்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எந்நேரமும் என்ன சுத்தி ஆட்கள் இருந்துட்டே இருக்காங்க, என்னால தனிமையில இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல தனிமையில எல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் உன்னை சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது ஏன் என்ன சுத்தி இருக்கணும் அப்படின்ட்டு பொறுமையா அவனையே பார்த்துட்டு இருந்தவ டக்குன்னு எழுந்து, இங்க பாரு
எனக்கு எந்தவித பாதுகாப்பும் தேவையில்ல, உனக்கு தான் தேவை, அது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹிஜுன் சொல்ல கிராண்ட் பிரின்ஸ் அதை கேட்டுட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு வைக்கப்பட்ட பாய்சன் தான் அது, எனக்கு தான் அந்த த்ரெட்டே வந்துச்சு, நான் தான் அதுல பலியாக வேண்டியவன், என்ன செத்து இருந்தா சொர்க்கத்துல இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு ஹீரோயினோட கண்ணே கலங்கிருது. பக்கத்துல இருக்க தலைவணி எடுத்து மொத்துன்னு மொத்த ஆரம்பிக்கிறான். என்னடி லூஸ் ஆயிட்டியா, எதுக்கடி அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஏண்டா இப்பதான் கல்யாணம் பண்ண அதுக்குள்ள என்ன விதவையாக்க பாக்குறியா அப்படின்ட்டு கண்ணு கலங்குறா. என்னங்க இது, எனக்கு ஒண்ணுமே புரியல, 3 மாசத்துல டைவர்ஸ் கேட்டா அவனுக்கு ஒண்ணு கண்ணு கலங்குறா, என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இன்னைக்கு நேத்து த்ரெட் இல்ல, அலங்காலமா இந்த த்ரெட்டுக்குள்ளதான் நான் இருந்துட்டு இருக்கேன், எப்ப அண்ணன் சாவான் தின்ன காலி ஆகும்னு பாத்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வேலைகள் எல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இதுக்கப்புறம் நீ சாதாரண ஆள் கிடையாது, இந்த தேசத்தோட பெருமையும் மகிமையும், நீ அங்கு திரிஞ்சு இங்க அலைஞ்சு வேலை செய்யணும்ன்ற அவசியமே இல்ல, உனக்காக எல்லா வேலைகளையும் தானா நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. சோயும் டூ ஹைஜின்னு உட்காந்து இவளோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசவையோட ஃபைல்ஸும் அடக்கம். 2 பேரும் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாம திணறிட்டு இருக்கும் போது சோய்க்கு தூக்கமே வருது. ஆனா டூ ரொம்ப எந்துவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொன்ன, என்னோட வேலைகளை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்களா? ஓ, மகாராணி கூட என்னோட வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அதுவா அப்படின்ற மாதிரி கேட்க, மகாராணி எல்லாம் உன்னோட வேலையை பார்க்க விட்டுடுவேனா என்ன, நான் அதை நிராகரிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் இவளுக்குள்ள சந்தோஷம். இந்த பக்கம் மகாராணி கிட்ட அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க இனிமே எல்லா வேலைகளையும் பார்க்க வேணாம், கிராண்ட் பிரின்ஸ் பார்க்க போற வேலையா கிராண்ட் பிரின்ஸே பாத்துக்கிறாராம், அதே மாதிரி கிராண்ட் பிரின்சஸ் பாத்துக்க போற வேலையும் அவங்களே பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்களா அப்படின்னு இவன் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நான் பண்ண போற வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு உங்க அண்ணன் அவங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நீ அடிக்கடி என்ன பார்க்க வராத, தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போக வந்தேன், நீ தேவையில்லாம பயப்படுற, அதனாலதான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு ஒருவித சோகத்தோட நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டரை காட்டுறாங்க. அவர் பாக்குறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ஆக்சுவலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவங்க 2 பேரும் வைன் குடிச்சாங்க இல்லையா, அந்த கப்ல தான் விஷம் தடவப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டும் பிடிச்சிட்டாங்க. இதுதானே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு பயங்கரமா பேனிக் ஆகி உடனே கிராண்ட் பிரின்ஸை பார்க்கணும்னு சொன்னா அதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த விஷத்தை தடவுன ஆளு யாருன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு மிஸ் லீ அப்படிங்கிற ஒருத்திய வர சொல்றாங்க. இவ ஹீரோயின் கூட இருந்த ஒன் ஆஃப் த பனிப்பெண். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ டூ கிட்ட என்ன நடந்துச்சு பிசினஸ் பத்தி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ குளிச்சுட்டு வரான். அவன் ஷர்ட் எல்லாம் இல்லாம டவல் மட்டும் போத்திட்டு வரத பார்த்துட்டு ஹீரோயினோட வாய் ஆன் ஆயிடுது. அவளுக்கு பேசவே முடியல, வாயெல்லாம் குழம்ப ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல நான் உன்கிட்ட நாளைக்கு பேசுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறா. அவனும் கிட்டக்க வந்துட்டு, நம்ம 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் இது, நீ ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது. பக்கத்துல இருக்க மானிட்டரை காட்டுறாங்க. அது ரேஸ் ஆகி ஃபைனலா ஹார்ட்டா மாறுது. அப்படியே வெளியில காட்டுறாங்க. சோயும் டூவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, பரவாயில்லையேப்பா, இங்க இருந்து அங்க போகணும்னா ரொம்ப தூரம் இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே இல்ல, 10 நிமிஷம் நடந்து போயிடலாம், இது ஷார்ட் ரூட் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போக, இந்த அரண்மனையை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ ரொம்ப வருஷமா இங்க இருக்க இல்லையா? ஆமா, நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், பிறந்ததுல இருந்து. உனக்கு தெரியுமா நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன, நான் உனக்கு கேட்டிருக்கவே கூடாது போல இருக்கே, ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நீயே சாரி சொல்ற, நான் பிறந்ததுல இருந்து இந்த அரண்மனையில தான் இருக்கேன், யாரோ என்ன பெத்து பிரைவேட் ரெசிடென்சிக்கு முன்னாடி போட்டுட்டு போயிட்டாங்களாம், அதுல இருந்து நான் இங்கதான் வளர்ந்தேன், இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் ரொம்ப லக்கி, அரண்மனையில சந்தோஷமா இருக்கேன்னா பாத்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல பேசிக்கிட்டே போக, இந்த பக்கம் டூக்கு அப்படியே ஹார்ட் எல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஹார்ட் அப்படியே கிராஸ் பண்ணி சோக்கிட்ட போக, நம்மளோட பெர்ஃபெக்ட் பார்ட்னர் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறா. அந்த நேரத்துல டூவோட மைண்ட்ல நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, இன்னும் 10 நிமிஷம் தான் அப்படின்னு சோய் கூப்பிட்ட உடனே குடுகுடுன்னு டூ ஓட ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கா. பக்கத்துல மானிட்டர் ஓடிட்டு இருக்கு. பக்கத்துல ஹீரோவும் படுத்துட்டு இருக்கான். இவளுக்கு சங்கோச்சமா இருக்க, எதுக்காக என் பக்கத்துல படுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதனாலதான் உன் பக்கத்துல படுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சோஃபா நல்லா இருக்கே, அங்க போய் படுத்தா நீ நல்லா தூங்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நல்லா தான் இருக்கு, நீ கூட போய் படுத்தாலும் நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் பேஷண்ட், நீ தான் போய் அங்க படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல பேஷண்ட், நீங்க பக்கத்துலயே படுத்துக்குங்க, நானும் இங்கே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் நடுவுல பில்லோ வைக்க அவன் எடுத்து போட, இப்படியே இவ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்து கையில படுக்க வச்சிடறான். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இப்படிதான் தூங்கணும், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேக்குதா, பக்கத்துல இருக்க மானிட்டர் வேணா ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நோனோ அது ஆன்லயே இருக்கட்டும், அப்பதான் நீ உயிரோட இருக்கியா இல்லையான்ற சவுண்டே எனக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ இந்த சவுண்டு, அதாவது நான் உன்னை அமைதிப்படுத்திட்டு இருக்கேன் அப்படி
அப்படிதானே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் டேவை காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கு. சோ நார்மலான வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போக, அப்ப ஜோய் பக்கத்துல இருந்துட்டு ஓகே டாக்டர், கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி டூஹைஜின் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப டூஹைஜின் அரசு பணிகள்ல ஈடுபடுறதுனால இந்த அரசாங்கத்தோட எய்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, எய்ட் டூஹைஜின் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அரசாங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ சேஃபா இருக்கலாம், எங்க டூஹைஜின் இந்த பக்கம் காட்ட, இந்த பக்கம் டூஹைஜினை காட்டுறாங்க. அவ நேரா கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுத்து மரியாதையா நடத்துறா. டூஹைஜின் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கரெக்டா இருக்க மாதிரி கிராண்ட் பிரின்ஸும் ஃபீல் பண்றான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு, நீங்க இப்ப நார்மலான ஆள் கிடையாது, அதனால நீங்க இஷ்டப்படி எல்லாம் நகை போடக்கூடாது, அழகா இப்படியாப்பட்ட வைர நகைகளை தான் போடணும் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி நிறைய நகையெல்லாம் வச்சு காமிக்க, அதுக்கப்புறம் இப்படிதான் நிக்கணும். சோ இந்த போட்டோ எல்லாம் போஸ்ட் கொடுக்கும்போது கண்ணா பின்னான்னு ஈனெல்லாம் இழிச்சிட்டு பண்ணக்கூடாது, ரொம்ப சைலண்டா ரொம்ப பொறுமையா மெதுவா அப்படியே ஒரு நார்மல் லுக்ல போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சொல்ற, அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு எப்படி வருதோ அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீங்க இதான் ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி அவனும் சில பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ இவ டேபிள்ல இருக்க நெக்லஸ் எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, செம கியூட்டா இருக்கு, ஐயோ பலப்பலன்னு மின்னுதே, என் கண்ணி கூசுதே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அந்த நேரத்துல டூஹைஜினும் கிராண்ட் பிரின்ஸும் வர, நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல் முறையா நீ நானும் என்னோட ஆபீஸ்க்கு போறோம், என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை, இல்ல தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பிளாக் நான் ஒயிட் 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுக்கும் என்ன சொல்றதுன்னே புரியல அப்படியே நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவ்வளவு நெக்லஸ போட்டு சோய் கிட்ட காட்ட, சோயோ டக்குன்னு போட்டோ எடுத்துக்கிட்டு என்ன பறிக்குது உங்க நகை அப்படின்னு வீடியோ எல்லாம் எடுக்க, இவ எப்பவும் போல போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனோட இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. அவரு ஏதோ வேலை விஷயம் வெளியில கிளம்பும் போது அவசரமா பிஏ ஓடி வந்து இதை பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அவரும் டேப்ல பார்க்கும்போது உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அபிஷியல் பிரஸ் மீட்டை கொடுக்க போறாங்க. சோ அதுக்காக 80th ஆனிவர்சரி டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த இடத்துக்கு போய் இப்ப ஹீரோயின் பேச போறா. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு தான் இவங்க எல்லாமே செய்யணும். எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காம இவங்க பாட்டுல வந்திருப்பாங்க. வந்த உடனே மக்கள் பயங்கரமா குவிஞ்சு அவங்கள போட்டோ எடுக்கிறாங்க. 2 பேரும் ஒரே அவுட்ஃபிட் பாக்குறதுக்கே அழகா இருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. டூவும் ஜோவும் இதே தான் சொல்றாங்க, இவங்க பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட் கப்பிள் மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊரே புகழ்ந்து அவங்கள போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை கேட்கவே வேண்டாம், பயங்கரமா போஸ் கொடுத்துட்டு இருக்கா. அதுல ஹார்டின் காட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி நீ என்னோட கையை பிடிச்சிக்கோ உள்ள போலாமா அப்படின்ற மாதிரி அவன் பொறுமையா சிரிச்சுக்கிட்டே கேட்க, இரு நிறைய வீடியோ எடுக்கிறாங்க, நான் இப்ப பிரின்சஸா முதல் முறையா அவங்க கூட வெளியில வந்திருக்கேன் இல்லையா, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன்றது உனக்கு தெரியும் இல்லையா, இருக்கட்டும் போட்டோ எடுக்கட்டும் வீடியோ எடுக்கட்டும் லைவ்ல போட்டும் அப்படிங்கிற மாதிரி போஸா கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே இந்த பக்கம் அவங்க எப்படி எல்லாம் போஸ் கொடுத்தாங்கன்றது லைவ்ல வந்துருச்சுங்க ஆல்ரெடி. அதை பார்த்தோன்னே நீங்க இந்த ஹார்ட் காட்டுறீங்கல்ல அது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு ஜோய் சொல்ல, அதே மாதிரி ஹார்ட்டை பண்ணி காமிச்சிட்டே இருக்க, மீட்டிங்கு டைம் ஆயிடுச்சு நம்ம போலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கிரௌடு கூடி இருக்கிற இடத்துல இவ மட்டும் ஸ்டேஜ்ல போய் பேச ஆரம்பிக்கிறா. அப்ப எல்லாருமே இவளை புகழ்ந்து அப்ரைசல் பண்றாங்க. இவ முதல் முறையா ஒரு சிஇஓவா பேசாம இப்ப பிரின்சஸா பேசுறா இல்லையா, அதனால எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்கு. அப்படி ஆரவாரமா அவ பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் வேகமா கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த பப்ளிக் மத்தியில நிறைய பேர் இன்னும் அதிகமான மீடியா பர்சன்ஸ் ரொம்ப ஃபோர்ஸோட நுழைஞ்சு இன்னொரு செய்தியையும் அப்படியே பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்களுக்குள்ள இருந்த அந்த கான்ட்ராக்ட் ரிவீல் ஆயிடுச்சு, இவங்க பண்ணிருக்கிறது கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தெரிய, அப்படியே ஹீரோயினால என்ன பண்றதுன்னே தெரியல. மீடியால அப்படியே ஓடிட்டு இருக்கு. அவ பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் இருந்தா தடுக்கி விழுந்துருவா போல இருக்கு. டக்குன்னு ஹீரோ மேடைக்கு வந்து அவளோட பக்கத்துல நின்று அவளே பார்த்துட்டு இருக்கும்போது இவ பயப்படுறா. நீ எங்கேயும் பார்க்காம என்னோட கண்ணை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னவன் அவளோட கையை பிடிச்சு பொறுமையா கூட்டிட்டு போறான். அதுக்குள்ள இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டரும் வரான். இந்த ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற கதைகள்ல இப்படியாப்பட்ட பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. ஸோ கண்டினியூஸா இந்த கதையை பார்க்கறதுக்கு ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.